ஸோ இது வந்து திறமை, எஃபிஷியன்சி. நல்லா புரிஞ்சுக்கணும். எஃபிஷியன்சி அப்படிங்கிறது திறமை. 2 பைக் பண்ணா இவர் 3 பைக் பண்ணுவாரு. இதை நான் 2, 3 தான் எப்படி கண்டுபிடிச்சோம்? ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் எஃபிஷியன்சில சொல்லியிருக்காங்க, அதை நம்ம மாத்திட்டோம் அந்த மாதிரி. சரிங்களா? எஃபிஷியன்சியை வச்சு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா டேஸ். டேஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? அப்படியே என்ன சொன்னேன், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். எந்த இடத்துல யூஸ் ஆகுதுன்னு புரியுதா? ஃபர்ஸ்ட் இதுவரை டவுட் இருக்கக்கூடாதுமா, கொஸ்டினை தெளிவா ரீட் பண்ணுங்க. இதுவரை டவுட்டே இருக்கக்கூடாது. அதாவது ஒரு வேலையை 15 நாள்ல முடிக்கிறார், அதெல்லாம் ரெண்டாவது. இப்போ நம்ம எடுத்துக்கிறது எஃபிஷியன்சினால பர்சன்டேஜ் ஆஃப் எஃபிஷியன்சி. இவர் 100%னா இவர் 150%. ஸோ இது ரெண்டையும் இப்போ பிரிக்கிறோம். அப்போ இவர் 2 பைக் பண்ணாருன்னா அவர் 3 பைக் பண்ணுவாரு. ஸோ அப்போ 3x இது 2x. இதை முதல் பிரிச்சு எழுதிக்கணும். சரிங்களா? ராஜா ஒரு வேலையை 15 நாட்கள் முடிக்கக்கூடியவர். சரி, இப்போ நாட்கள்ல யாராவது ஒருத்தரோட நாட்கள் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ராஜாவோட நாட்கள் கொடுத்துருக்காங்களா? இந்த 3x அப்படிங்கிறது தான் ராஜாவோட நாட்கள். கரெக்டா? ராஜா வந்து 3x, இது வந்து 15 நாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? கேன்சல் பண்ணீங்கன்னா 5 வருதா? ராஜா முடிக்கக்கூடியது 15 நாள், ஆனா அதுல ஒரு எக்ஸோட வேல்யூ 5. அப்போ 2x வேல்யூ 2 × 5 10. சரிங்களா? இது புரிஞ்சுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? 2 பேரோட எஃபிஷியன்சியை பார்த்தோம். பொறுமையா ஒரே கொஸ்டினை 3 டைம் பண்ணுங்களேன், மைண்ட்ல ஸ்டோர் ஆயிரும். ப்ரொசீஜர் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதோட ப்ரொசீஜர் ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா நீங்க என்ன கொஸ்டின் கொடுத்தாலும் பண்ணலாம். இவர் வந்து 3 மடங்கு திறமையானவன்றதை நம்ம இந்த எஃபிஷியன்சி வச்சு தான் கண்டுபிடிச்சோம். 50%னா 100, 150. அப்போ 2 பைக் பண்ணா அவர் 3 பைக் பண்ணுவாரு. அப்போ அவர் 3 டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவர் 2 டைம் எடுத்துப்பாரு. ஏன்னா எஃபிஷியன்சியும் டைமும் எப்படி பார்த்தோம்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இது பார்த்தோம்ல, எஃபிஷியன்சி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டேஸ். அப்போ ராஜாவோட வேலையை கொடுத்துருக்காங்களா 15 நாள். அப்போ 15 நாள் அப்படின்னா x = 5. அந்த x இங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இங்கே 10. இப்போ ராஜா ஒரு வேலையை முடிக்க, கொஸ்டின் பாருங்க. இப்போ நம்ம நார்மல் கொஸ்டின் மாதிரி, ராஜா ஒரு வேலையை 10 நாள்ல முடிக்கிறாரு. பாபு அதே வேலையை ராஜா 15 நாள்ல முடிக்கிறாரு, பாபு 10 நாள்ல முடிக்கிறான்னு பார்த்துருக்கோம். இப்போ ரெண்டுக்கு எல்சிஎம் பார்த்தீங்கன்னா என்ன வரும்? ஸ்டெப் நம்பர் 1 as usual நம்ம எப்பயும் பண்ற மாதிரி 15க்கும் 10க்கும் எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 30 பைக். இந்த 30 பைக்ஸை ஸ்டெப் நம்பர் 2க்கு வாங்க. ஸ்டெப் நம்பர் 2 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சதுதான். ராஜா 15 நாள்ல முடிக்கிறாருன்னா ஒரு நாளைக்கு எத்தனை பண்ணுவாரு? அது இங்கேயே இருக்கும். அதான அவங்க எஃபிஷியன்சினே பார்த்துருக்கோம். ராஜா ஒரு நாளைக்கு 2 பைக், ராஜா 2 பைக், பாபு 3 பைக். சரிங்களா? இப்ப என்ன சொல்றாங்க? இருவரும் சேர்ந்து வேலையை முடிக்க ஆகும் காலம். இப்ப ஸ்டெப் நம்பர் 3, 2 பேரும் சேர்ந்து டோட்டல் பைக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எல்சிஎம் பார்த்துட்டோம் 30 பைக். இந்த 30 பைக்கை 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 5 பைக். ஸோ 6 × 5 = 30. ஸோ 6 days ஆன்சர். சரிங்களா? ஆப்ஷன் B இஸ் கரெக்ட்.